இதான் திரும்போது நேயர்களுக்கு வணக்கம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோங்க. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து கண்டினியூவாக வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தாங்க லாஸ்ட் வீக் வந்து வீடியோ பார்க்காதவங்க நான் லிங்க் வந்து வீடியோக்கு மேலே கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வாரம் வந்து விலை வரவங்களாம் எப்படி போகுது, கிளிமுக்கங்க அந்த அளவுக்கு வந்துருக்கு, கட்டு செலவுங்களாம் விலை வரவங்களாம் எப்படி போகுது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. இந்த சந்தை என்னைக்கு நடக்குது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நடக்குதுங்க. வெள்ளிக்கிழமை மார்னிங் டைம் தாங்க. ஸோ நைட்லேருந்தே இருக்குங்க. நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த கட்டு செலவுங்களாம் வந்து வியாபாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் ஓரளவுக்கு நல்லாவே இருந்ததுங்க. நம்ம வந்த டைம்லாம் இந்த சந்தை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குந்தாரப்பள்ளி மார்க்கெட் தாங்க. ஸோ லாஸ்ட் வீக் வந்து அட்ரஸில் எப்படி வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இந்த வாரம் விலை வரங்களும் எப்படி போகுதுன்ட்டு பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்மளை ஃபோன் எடுத்துக்காங்க போகலாம். So back to what I was saying. Could be us. இந்த கீரி சேவலை என்ன ரேட்டு சொல்கிறீங்க? 7,000 ரூபாங்களா? இந்த மயிலுங்க 5,000. இது ஃபைனல்னால் என்ன விலை கொடுக்கலாங்க கீரி? ஒரு 500 ரூபா கம்மியாக கொடுக்கலாம். இந்த கோழி என்ன விலை சொல்கிறீங்க? கோழி 10,000. 10,000மா? பேட்ச் ஆனதா இல்லை கன்னி வெடையா? கன்னி வெடை தான். இதான் திரும்போது சேவலை என்ன விலை என்ன சொல்கிறீங்க? 2,15,000ங்களா? வீட்டில் வளர்க்குறதுங்களா வியாபாரத்துக்கு? வீட்டில் வளர்க்குறதா. எந்த ஊர்ண்ணா நமக்கு? காரியமங்கலம் தான். இது 2 தான் கொண்டு வந்தீங்களா இல்லை சேல் ஆச்சு? 2 தானே. மயில் கலருங்க. ஸோ ஒன்று வந்து உச்சிப்பூவில் இருக்குங்க, ஒன்று மத்திப்பூவுங்க. இந்த சேவலை என்ன ரேட்டு சொல்கிறீங்க? 2 ரூபா கலர். ஒரு சேவலை 2,000 ரூபாங்களா? இல்லை 2 2,000ங்களா? 1 2,000ங்களா? அதே சேனல் தான்.
அது என்ன விலை நான் சொல்கிறீங்க சேவல்? 10,000 ரூபா சொல்கிறீங்களா? ஃபைனல்லாம் என்ன விலைலாம் கொடுக்கலான்னு இருக்கீங்க? ஒரு 1000 ரூபா குறைக்கலாம். இது ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா? மூணு கிலோ மேலே வரும். அப்பலாம் கேரளா யார்கிட்டயும் வாங்கிக்கிறாங்க. சைஸுக்கு இது உள்ள வந்து பட்டனு முள்ளு கூட எங்கனாலும் செக் பண்ணிவிட்டேன். நான் கிலோ என்ன ரேட்டில் எடுக்கிறீங்க? என்ன ரேட்லேருந்து எடுக்கிறீங்க? 550 60 500 ரூபாய்க்கு மேலே தானே. 500 ரூபாய்க்கு மேலே தான். எல்லாம் ரேட் ஏறிடுச்சிங்களா? எத்தனை கிலோ எடுத்துருப்பீங்க இது வரையும்? கோழி எடுக்கலீங்களா? இந்த வாரம் சேவல் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துருப்பாங்க போல். ஒன் டைம் நம்ம லாஸ்ட் வாரம் பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து சேவல் தாங்க இருந்தது. இந்த வாரம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஆனால் இந்த வாரம் நைட்டில் தாங்க ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஜி இது என்ன ப்ரீடுங்க? காக்டெயிலுங்களா? என்ன ரேட் வருங்க? பேரை 2500ங்களா? சிங்கிளுங்களா? சிங்கிளுங்களா பேருங்களா? பேரை 2500ங்களா? எந்த ஊருங்க நமக்கு? திருவண்ணாமலைங்களா? பெட் ஷாப் மாதிரி வச்சுருக்கீங்களா இல்லை வாங்கி சேல் பண்ணுறீங்க? ஃபார்ம் வச்சுருக்கீங்களா? வெளியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்களா? உங்கள் கான்டாக்ட் நம்பர் கிடைக்குங்களா? உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணா. அப்படியே 63810511 எங்கே கேட்டாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி தருவீங்களா? இது அடல்ட் பேருங்களா இல்லை இது அடல்ட்டுங்களா? இது 6 மாதம் பட்டாது. இது அடல்ட். இதில் சின்ன பட்டா 6 மாதம். இது அடல்ட் பேர். இதில் 6 மந்த் தான். இதில் என்ன ரேட்னு கொடுத்துட்ருக்கீங்க? இது 3 பீஸு, ஒரு பீஸ் 1000 ரூபாய் வரும். இது 2500 வரும். அது 2000. கலர் தகுந்த மாதிரி ரேட்டுங்களா? ஸோ இந்த ஒயிட்டில் இருந்தால் ரேட் அதிகம் வருங்களா? அல்பினா ஒரு பீஸ் 1500 ரூபா. ஒரு பீஸ் 1500 ரூபா. ஸோ இதில் கலர் தகுந்த மாதிரி தான் ப்ரைஸ். இது கம்மி பண்ணி எவ்வளோ கொடுக்கலாம் ஒரு பீஸு? ஒரு 200 300 கம்மி பண்ணி தரலாம். எவ்வளோண்ணா? 2500 ரூபா. இதுக்கு ஃபுட்டெல்லாம் எந்த மாதிரிண்ணா கொடுப்பீங்க? ஃபுட்டெல்லாம் எந்த மாதிரி கொடுப்பீங்க? தினைங்களா? புதினா கொத்தமல்லி அந்த மாதிரி. மூக்கல்ல பச்சை பயிர் அந்த மாதிரி ஃபுட்டு நார்மலாக கொடுக்கும். இன்னும் வேற என்னென்ன நம்மக்கிட்ட கிடைக்கும்? சேவல் இருக்கு. இந்த வாரம் வந்து கிளிமூக்கு வந்து பெருசாக வரலைங்க. நல்ல குவாலிட்டியில் வந்து ஏதோ ஓரளவுக்கு ஆவரேஜான குவாலிட்டி தாங்க வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து வீடியோ நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு மீடியமான குவாலிட்டியில் தாங்க இருக்குது. ஸோ பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கும் குவாலிட்டியாக ஒன்றும் வரலைங்க. இதுமாதிரி லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த சந்தை என்றைக்கு நடக்குது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நடக்குதுங்க. வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. அது வேலைக்கிழமை அந்த நைட்டில் ஒரு 11 மணி 12 மணி அவ்வளோ நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடுங்க இந்த மார்க்கெட்டு. ஸோ போன வாரத்துக்கு இந்த வாரம் பரவாயில்லைங்க கூட்டம். பட் ஆனால் கிளிமுக்குங்க பெருசாக வரலைங்க. எல்லாமே கத்திக்கால் சேவல் தாங்க அதிகமாக இருக்குது.